நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் இன்ஸ்டாகிராமை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நபரா இல்லை இன்ஸ்டாகிராமுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்களா? ஸோ அதை பற்றி முழுமையான விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணுமா? முழுமையான விவரங்கள்னா இன்ஸ்டாகிராமை பற்றி மொத்தமாக இல்லைங்க, ஒரு சில முக்கியமான விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படும். ஸோ அதுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கேட்குறவங்களுக்கு கிளியராக தெரியப்படுத்த முடியாது. அதுதான். அதுக்கப்புறம் ஏன் பேர் செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஸ்டாகிராமில் 5 அருமையான செட்டிங்கை பற்றி நீங்கள் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம், வித்தவுட் மொக்கை, வித்தவுட் போரிங், வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இன்ஸ்டாகிராமில் அந்த 5 செட்டிங்ஸ் எங்கே இருக்குது, எந்த மாதிரி நமக்கு யூஸ் ஆக போகுது அப்படிங்கிற விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டாகிராம். இருந்தாலும் நம்ம ப்ளே ஸ்டோரில் போயிட்டு என்ன பண்ணலாம், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி டைப் பண்ணி இந்த சர்ச் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராம் பக்காவும் வந்துடும். புது அப்டேட் வந்துருக்கு நினைக்கிறேன். அப்டேட் கொடுத்துக்கலாம். அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணலாமா? அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக போயிடலாம். ஒய்ஃபைல எவ்வளோ ஸ்பீடாக டவுன்லோட் ஆகுது பார்த்தீங்களா? கொஞ்சம் பொறுமை. ஸோ கம்ப்ளீட் ஆகிடும். வித்தின் செகண்டில் இன்ஸ்டாலிங் நடந்துக்கிட்டு இருக்கு. சரிங்க, இன்ஸ்டாகிராம் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இன்ஸ்டாகிராமை நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமுக்குள்ளே வந்துட்டோம். பாட்டம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குது. அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிவிட்டு உள்ளே போங்க. உள்ளே போனதுக்கப்புறம் டாப் ரைட்டில் 3 லைன் இருக்குது பாருங்கள், ஹேம்பர்க் ஐகான். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கீழே பாட்டமில் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம 5 முக்கியமான ஒரு செட்டிங் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஒரிஜினல் போஸ்ட். அதை நம்ம டேப் பண்ணுவோம். டேப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தயவு செய்து இதை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து ஏதாவது நீங்கள் வீடியோவோ ஃபோட்டோவோ நீங்கள் பதிவு பண்ணுறீங்க, அதாவது ஷேர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதோட ஒரிஜினல் பிரதி வந்து உங்களுடைய ஃபோனில் ஸ்டோர் ஆகும். இப்படி ஸ்டோர் ஆகிறதுனால என்ன ஆகும்னா, உங்கள் ஃபோனோட மொத்த ஸ்டோரேஜையும் இந்த இன்ஸ்டாகிராமோட போஸ்ட் வந்து எடுத்துக்கிடும். ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இது எல்லாத்தையும் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இது முதல் செட்டிங். ரெண்டாவது செட்டிங் என்னன்னா ப்ரௌசர் செட்டிங்ஸ். அதை நம்ம டேப் பண்ணுவோம். டேப் பண்ணோன்னா ப்ரௌசிங் டேட்டா பக்கத்தில் கிளியர் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது ப்ளூ கலரில். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்ஸ்டாகிராமை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு வெப் தளத்தில் போயிட்டு நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட குக்கீஸ் கேஷ் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது அதை நீங்கள் கிளியர் பண்ணலாம். கிளியர் பட்டன். இதில் பார்த்தீங்கன்னா கிளியர் ப்ரௌசிங் டேட்டா. Deleting your browsing data will make ads and other content you see on Instagram less relevant to you. அதாவது நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் சில இதை ப்ரௌஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த மாதிரி எல்லா இதுவும் வந்து உங்களுக்கு இது கிளியர் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ரெட் கலரில் கிளியர் ப்ரௌசிங் டேட்டா இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. அவ்வளோதான். ஸோ கிளியர் ஆயிடுச்சு, ப்ரௌசிங் டேட்டா கிளியர். ஸோ இது ரெண்டாவது செட்டிங். மூணாவது செட்டிங் பார்த்தீங்கன்னா செல்லுலார் டேட்டா யூஸ். அதை நம்ம டேப் பண்ணி போவோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா சேவர், அதாவது நீங்கள் வந்து மொபைல் டேட்டாவை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு ஹை ரெசல்யூஷன் மீடியா, அதாவது இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து ஹை ரெசல்யூஷன் வீடியோவோ ஃபோட்டோவோ நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுடைய மொபைல் டேட்டாவோட இது வந்து அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், வைஃபைல மட்டும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லை ஹை ரெசல்யூஷன் மீடியாவே எனக்கு வேண்டாம் அப்படின்னீங்கன்னா நெவர் கொடுத்து பேக்கில் போயிருங்க. அவ்வளோதாங்க. இனி நீங்கள் இந்த மொபைல் டேட்டாவை பயன்படுத்தி இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தலாம். பட் உங்களுடைய டேட்டா வந்து கொஞ்சம் தான் லெஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கிடலாம் இந்த டேட்டா சேவரை எனேபிள் பண்ணுறது மூலியமாக. செட்டிங் 3. இப்போ 4வது நம்ம பார்க்க போகிற செட்டிங் என்னென்னா கான்டெக்ட்ஸ் சிங்கிங். இதை நம்ம டேப் பண்ணுவோம். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எனேபிள் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுடைய ஃபோனில் நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கும். அந்த கான்டாக்டில் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமையும் பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த கான்டாக்ட் எல்லாத்தையும் நீங்கள் சிங்க் பண்ணணுமா, கனெக்ட் பண்ணணுமா உங்களுடைய இன்ஸ்டாகிராமில், ஜஸ்ட் இது என்ன பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு டாகல் இருக்குது பார்த்தீங்களா, அது ஆஃபில் இருக்கா, ஜஸ்ட் அப்படி எனேபிள் பண்ணுங்கள். ப்ளூ கலர் டிஸ்பிளே ஆகும், கான்டாக்ட்ஸ் கனெக்டட். அவ்வளவுதாங்க. உங்கள் ஃபோனில் உள்ள எல்லா கான்டாக்டும் வந்து இன்ஸ்டாகிராமோட இணைஞ்சிரும். அதாவது சிங்க் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணாலே அந்த கான்டாக்டில் உள்ள நபர்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் வீடியோ போஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் ஷேர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு இந்த செட்டப்பு அவசியம். தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லைனா இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு டிஸ்கனெக்ட் பண்ணிங்க. அவ்வளோதான். இது 4வது செட்டிங். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தி செட்டிங். செமையான செட்டிங், யூஸ்ஃபுல்லான செட்டிங். என்னென்னா ஷேரிங் டு அதர் ஆப்ஸ். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கை வந்து நான் என்னுடைய இன்ஸ்டாகிராமில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய பதிவுகளை இடுறீங்க, அதாவது ஃபோட்டோவோ வீடியோவோ போஸ்ட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்டோரிஸை நீங்கள் பதிவு பண்ணுறீங்க. அப்போ
அப்படி இருக்கும்போது ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அந்த ஃபாலோவர்ஸை இன்ஸ்டாகிராமில் கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க ஃபேஸ்புக்கை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், ட்விட்டரை கனெக்ட் பண்ணலாம், டம்ளர் ஏதோ பேர் தெரியாத 2 சைட் இருக்குது, அதையும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதில் எல்லாத்தையும் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை ஷேர் பண்ணலாம், உங்களுடைய பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணலாம். அது இந்த இன்ஸ்டாகிராமில் கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைன்னா நீங்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணி அந்த இன்ஸ்டாகிராமில் 5 செட்டிங்ஸ் எப்படி இருந்தது, இருந்ததா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு போங்க. என்ன நண்பர்களே, நான் சொன்ன மாதிரி இந்த 5 செட்டிங்ஸும் எப்படி சமயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிற விவரங்களை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இந்த சேனலுக்கு நீங்கள் வர்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலை இல்லை.